டாப் 10 பாயிண்ட்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு தகவல் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, அவைலபிலிட்டியை பொறுத்து தான் அந்த பொருள் மீதான உங்களுடைய மதிப்பு இருக்கும். அதோடய ப்ரைஸை பொறுத்தோ வேறு எதை பொறுத்துமே அமையவே அமையாது. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அது மீதான மதிப்பு உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா எப்பயுமே கிடைக்குது. அது பொருளாக இருக்கலாம், இல்லை நல்ல உறவாக இருக்கலாம், இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், எதுவும் வேணாலும் இருக்கலாம். தொடர்ந்து கிடைக்கும்போது அது மீதான மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு இருக்காது. அது கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் அது கிடைக்காதப்போ தான் தெரியும். கிடைக்காத பல விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். அது கிடைக்கலங்கும்போது பெரிய விஷயமா தெரியும். எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு எது கிடைக்கலையோ அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். ஸோ கிடைக்கும்போது அது மீதான மதிப்பு மரியாதையை நம்ம அதை வச்சுருந்தா தான் அப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஆஹா, இது நமக்கு கொஞ்ச நாளில் கிடைக்காம போயிடும். இதோட வேல்யூ என்ன? அதை நம்ம எப்படி தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக அவைலபிளாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் வரும். அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒரு ஒரு பொருள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒருத்தங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அது மீதான மதிப்பு மரியாதை இருக்காது. அது ப்ரைஸை பொறுத்து மரியாதை கிடையாது. அது எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மரியாதை இருக்குது. ஒரு கட்டத்தில் அது கிடைக்காம போகிறப்ப அப்போ தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, ஆகா இவ்வளோ நாள் விளையாட்டாக கிடச்சிக்கிட்டே இருந்தது, இல்லை ஏதோ நம்மளோட சிறு முயற்சியெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருந்தது, இப்போ திடீர்னு கிடைக்காம போயிட்டு அப்படின்னு. அதுதான் எதுவுமே நம்மகிட்ட இருக்கும்போது அதை ரியலைஸ் பண்ணி அதை நம்ம தக்க வச்சுக்கணும். அது உறவாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், இல்லை நல்ல வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து அதை நம்ம தக்க வச்சுக்கணும்னா அதன் மீதான மதிப்பை நம்ம கூட்டிக்கிட்டே போகணும். அதை வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். அது தும்பு விட்டுட்டு வாழைப்படின்னு கிராமத்து பழமொழி சொல்கிறது போல் ஒரு விஷயத்தை விட்டுட்டு திருப்பி போய் நீங்கள் அதை பின்தொடர்ந்தாலோ இல்லை அதை தேடி போனாலோ கிடைக்கிறதுக்கு தாமதமாகலாம், இல்லை கிடைக்காமே கூட. இப்போ உதாரணத்துக்கு தொடர்ந்து ஒரு 1 வீக் தண்ணி சர்ப்ளஸாக வந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு தண்ணி கட் ஆகுது, கரண்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்குது, திடீர்னு கட் ஆகிட்டு. வெளிநாடுகளெல்லாம் தொடர்ந்து கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா போல் சில ஏஷிய நாடுகள் திடீர்னு கரண்ட் அப்போ தான் தெரியும். இவ்வளோ நாள் விளையாட்டை நம்ம எல்லாமே கரண்ட் கிடச்சிது, இப்போ கிடைக்காதப்போ தான் 1 ஹவர் கூட அதை தாக்கு பிடிக்க முடியாது. இதே போல் தான் எல்லா விஷயமும். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பொருள் ப்ரைஸை வச்சோ இல்லை உங்களோட விருப்பத்தை வச்சோ அதுக்கு மதிப்பு கிடையாது. அது எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்குது, அது எதுவாக இருக்கலாம். அதனால் கிடைக்கும்போது அதை தக்க வச்சுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. இதை நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் எனக்கும் எப்போவோ சொல்லிக்கிட்டேன். ஸோ அந்த பொருள்கள் மீதான மதிப்பு, அது பொருள், அது ஆப்பர்ச்சுனிட்டி, அது ப்ரைஸு, அது ஆப்ஜெக்ட்டு, வாட் எவர் இட் குட் பி. அதனால் தொடர்ந்து எல்லாத்துக்கும் மதிப்பளிப்போம், அதுக்கான மரியாதையை கொடுப்போம், தொடர்ந்து ஒரு நல்ல செயல்களை செஞ்சுட்டு வருவோம். ஸோ இந்த டாப் 10 பாயிண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் உலகத்தில் உள்ள பல்வேறு விஷயங்களை பற்றி 10 பாயிண்டில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து 10 பாயிண்டில் இதை சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பேராகிராஃப் மாரி சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து ஆதரவு தராங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.